ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஆச்சி பானிபூரி கிட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 விதமான கிட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஓப்பன் பண்ண உடனே ஒரு கிட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மசாலா கிட் வந்து இது ஃபுல்லாகவே மசாலாஸ் கலக்கிற கிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் பூரி அது இருக்கிற கிட்டு. இந்த பூரி வந்து 24லேருந்து 25, நான் சரியாக எண்ணலை, ஒரு 25லேருந்து 26 பூரி அந்தளவு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மசாலாஸ் பூரியும் வந்து நல்லா பஃபாகி வருது. டயட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த பானிபூரியை எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போது நமக்கு அந்த பூரிஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நார்மலாக நம்ம கடையில் எப்படி பானிபூரி மட்டும் தனியாக விற்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. அதில் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சைஸ் எல்லாமே அதே மாதிரி தான். நான் எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி வெறும் பானிபூரி மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பூரியோட சைஸு இதுவும் எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் 2 போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பூரி பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்டோன்னே செவந்து அது சரியாக பஃப் ஆக மாட்டேங்குது. அதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான குறிப்பு. பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா பஃப் ஆகுது. ரொம்ப செவந்து போனாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கரெக்டாக பொங்கி வந்துடும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பூரியெல்லாம் வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா பூரியும் அதே மாதிரி மொத்தம் 25லேருந்து 26 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லா பூரியையும் வந்து தனியாக பொரித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலா கிட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நமக்கு பூரியெலாம் பாருங்கள் அழகாக பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த மசாலா கிட் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே 3 பேக்கேஜ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு க்ரீன் சட்னி. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு புளி சட்னி. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது ஒரு வெறும் மசாலா மிக்ஸ், ட்ரை மசாலா மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3 தான் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம புளி சட்னி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் தண்ணி எதுவும் கலக்க வேணாம்னு போட்டிருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா 1 or 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம இதை ஊற்றிட்டு அடுத்து வந்து க்ரீன் சட்னி போட்டுக்கலாம். இது வந்து புதினா, மல்லி, பச்சை மிளகாய் இது 3 கலந்த ஒரு சட்னி. இது கூட 250 ml தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக வந்து அதை ஊற்றிடுவோம். இப்போ இது கூட 250 ml தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக கூட 300 ml கூட ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம மசாலாவுக்கு உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு ஒரு 2-3 விசில் வேக வச்சு அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குல நான் அவங்க கொடுத்துருக்க அந்த ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட பொடியாக நறுக்கிற பெரிய வெங்காயம், மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். அதே மாதிரி இது கூட வந்து ஓமப்பொடி, மிக்சரில் ஓமப்பொடி இருக்கும் இல்லையா, அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இடையில சாப்பிடையில நல்லா வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாக அந்த கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடையில. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வழக்கம் போல் நீங்கள் ஸ்ட்ரீட் சைடில் எப்படி ஒரு பானிபூரி சாப்பிடுவீங்களோ அதுக்காக நான் கொஞ்சமாக பூந்தி, அந்த கார பூந்தி இருக்கு இல்லையா, அதை எடுத்துருக்கேன். அதை வந்து அது கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி வந்து ஓமப்பொடி மிக்சர் இல்லை, அதனால் பூரி எடுத்து லைட்டாக உடச்சி விட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புளி சட்னி ஊற்றியும் சர்வ் பண்ணலாம். மசாலா, பூரி மசாலா, அந்த கிழங்கு மசாலாவை ஃபஸ்ட்டு வைக்கலாம். இது வந்து நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெறும் 40 rupeesக்கு வீட்டில் ஹைஜீனிக்காக ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்லாம். நீங்கள் பூரி மட்டும் தனியாக வாங்கிட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா பூரி வந்து நம்ம பானிபூரி தனியாக அந்த பேக்கேஜ் மட்டும் தனியாக வாங்கிட்டோன்னா, இந்த மசாலாவை வச்சு நம்ம இன்னும் கூட எக்ஸ்ட்ரா நமக்கு பூரி பொரிச்சிட்டோன்னா இன்னும் நிறையா எல்லாருமா சேர்ந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம். 40 rupeesக்கு வந்து என்னை கேட்டால் ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம். கொஞ்சம் வேலை, இதை கொஞ்சம் வேக வைக்கணும், எல்லாத்தையும் வந்து கொட்டி கலக்கிற வேலை இருக்குது. பட் ஓகே, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பானி கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஓகே. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் இது உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னா பூரியை ஓவனில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம், ஆயில் போடாமல். இல்லைனா
கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் பூரியை போட்டிங்கன்னா பெருசாக வந்துடும். ஸோ எண்ணெயில் பொரிக்காத பூரி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.